எங்க வீட்ல இருந்து அடிக்கடி ஒரு பொருள் ஃபாரின்‌க்கு கொரியர் போதுன்னா, அது இந்த பூண்டு குழம்பு தாங்க. ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கும், பேச்சுலர்ஸ்க்கும் இது ஒரு லைஃப் சேவர்ன்னே சொல்லலாம். ஸோ மறக்காம இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 10 டூ 15 டேஸ் வரைக்கும் கெடாம இருக்கும். ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன்ங்க. மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மண் சட்டியில 150 எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி, நல்லா கடுகு பொரிஞ்சு வர ஸ்டேஜ்ல 150 கிராம் பூண்டு ஆட் பண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலையும் லைட்டா ஆட் பண்ணுங்க. ஸோ இதில 10 பல்லு பூண்டு இடிச்சு போட்டுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்குனதுக்கப்புறம், அது கூட 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் மூடி வைங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி லைட்டா வெந்ததுக்கப்புறம், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நான் இதில ஏற்கனவே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரைச்சு பேஸ்ட்டா வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் மூடி வைங்க. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நான் ஒரு லெமன் சைஸ்ல புளிய கரைச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணிய இதில ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் மறுபடியும் மூடி வைங்க. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் இந்த கொதி வர ஸ்டேஜ்ல ஸ்டவ்வ சிம் பண்ணிட்டு, ஒரு 2 டூ 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இந்த டிஷ்ஷ நீங்க சாப்பிட்டு பாருங்க. டெஃபினட்டா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்க கூட நீங்க கண்டிப்பா இத எடுத்துட்டு